ज़्यादा जा भी नहीं सकते, तो उनका रिप्रेजेंटेशन भी उसके अंदर सुनिश्चित किया जाए। आपस में बांटना है, तो उसके लिए कमेटी आज की आपको गाइड है और जो भी डिसीजन है वो अपनी एजीएम के अंदर पास करके the Tiruchengood Lorry Owner Association had its state convention and also hosted a 190th Managing Committee meeting of All India Motor Transport Congress. The Managing Committee members and the special invitee and all the important personality from the road transport fraternity has assembled here. We have discussed lot of issues. The prime and the core issues before the industry is that of the toll. In systematic loot is going on in the name of the toll. We are opposing it. We have approached the government. We are still approaching. We are approaching the local MPs, MLAs. We have even approached Sonia Gandhi ji, Prime Minister Manmohan Singh ji. We had the meeting with Rahul Gandhi, and we are getting a good response from them. Second issue is third-party hike in insurance premium, which is also serious issue and affecting our road transport industry very badly. And then is the decontrol of the diesel prices, which we have opposed, and you are happy note that since last 1 year there is no increase in diesel prices. Increasing prices of the tire cartelization, waiver of the anti-dumping duty. These all issues were discussed at length in our managing committee meeting, and it has been decided that we will approach the government once again, approach the officials once again. If there is no proper positive response from their end, then at last we have to go on the agitation, that is a Chakka Jam, which will be announced in our next managing committee meeting. Thank you. When will be your next managing? 2 months. 2 months. 2 months from now. So after 60 days. What is the problem going on in the toll plazas? See, there is a systematic load in the name of the toll. Okay. There is no transparency. There is no accountability. இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸின் அகில இந்தியாவிலிருந்து வந்திருந்த மெம்பர்கள் கூட்டம் நடந்தது. இதில் முக்கியமான தீர்மானங்கள் 3 நிறைவேற்றப்பட்டன. முதலாவது தீர்மானம், 4 வழி பாதையில் இருந்து 6 வழி பாதைக்கு செல்லும் பொழுது அநியாயமாக 6 வழி பாதை உடைய டோல் சுங்கவரியை வசூலிப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வருடத்துக்கு வருடம் இதன் மேல் 10 விழுக்காடு அதிகமாக டோல் வசூல் செய்கிறார்கள். வண்டிகள் அதிகமாகிறது என்பதை எண்ணத்தில் கொள்ளாமல் அதையும் இவர்கள் அதிகமாக வசூல் செய்வதால் அதன் மீதும் இந்த 2 வேலையின் மீது நாங்கள் இந்த சுங்கவரி மீது மத்திய அரசாங்கத்திடம் பலமுறை அணுகியும் மாதம் ஒரு முறை எங்களுக்கு கூட்டம் ஏற்பாடு செய்து சரியான தகவல் இதுவரை அவர்கள் அளிக்கவில்லை. அதனால் 2 மாதம் மத்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம். இந்த சுங்கவரி பெரிய லூட்டா இருக்கிறது. அகில இந்தியாவிலேயே கொள்ளையடிக்கிறார்கள். எனவே இதை உடனடியாக கலந்து ஆலோசித்து நியாயமான சுங்கவரியை வாங்குவதற்கு மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்யாவிடில் அடுத்த மீட்டிங் டெல்லியில் நடக்கும் மீட்டிங்கில் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அகில இந்தியாவிலும் இருக்கின்ற அனைத்து லாரிகளையும் பந்து செய்யலாம் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சுமார் 65 லட்சம் லாரிகள் அகில இந்தியாவில் இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் 9 லட்சம் வாகனங்கள் இருக்கின்றது. இந்த முடிவை நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். இந்த அடியோடு இந்த சுங்கவரியில் நடக்கும் அபரீதமான கொள்ளையை உடனே தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, சுங்கவரி நியாயமான சுங்கவரியை வசூல் செய்வதற்கு நாங்கள் நியாயமான சுங்கவரி என்றால் சென்னையில் இருந்து பெங்களூருக்கு 1150 கோடியில் இப்பொழுது சாலை செப்பனிடுகிறார்கள். ஒரு நாளைக்கு அங்கு 80 லட்சத்திலிருந்து 90 லட்சம் ரூபாய் இன்று வசூலிக்கிறார்கள். அது மாபெரும் தவறு. காரணம் என்னவென்றால் 4 வழி பாதையில் என்ன ரேட் இருக்கிறதோ அதையே அவர்கள் வசூலிக்க வேண்டும். 6 வழி பாதைக்கு உண்டான பணத்தை அவர் வசூலிப்பதனால் அது கொள்ளை என்கிறோம்.
இதே போல 4 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகளிலேயே இது முடிந்துவிடும். இருப்பினும் 16 ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கம் எழுதி கொடுத்திருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு செலுத்தினால் போதும் என்ற ஆர்டரை மத்திய அரசாங்கம் அவர்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். ஆனால் அங்கு 28 லட்சம் ஒரு நாளைக்கு வசூலாகி கொண்டிருக்கிறது. இது பெரிய பகல் கொள்ளை. எனவே இதையும் ரத்து செய்ய வேண்டும். அதுபோலவே வழியில் எங்கேயும் சுங்க சாவடி அமைத்திருக்கின்ற இடத்திலிருந்து எந்த இடத்திலையும் லாரி டிரைவர்களுக்கு தேவையான ஹால்ட் வசதி இல்லை. இதனால் பெரிய விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதால் இந்த டோலை நாங்கள் முக்கியமாக இதில் வைத்து நாங்கள் மத்திய அரசாங்கத்தை நாங்கள் ராகுல் காந்தி அவர்களையும் கடந்த வாரம் பேசி இதன்படி தீர்மானிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். மத்திய அரசாங்கமும் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சரியான முடிவு ஏற்படாவில் 2 மாதங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம். 2 மாதத்திற்குள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாவிடில் அடுத்த மீட்டிங்கில் எங்களுடைய பந்தை பற்றி தேதி அறிவிக்கப்படும். நாடு முழுவதும் சீரான வரி இல்லை. அவங்களுக்கு தேவையான வரி 6 வருஷத்துல ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ரோடும் 6 வருஷத்துல டோல் வசூலித்து முடிச்சிடலாம். ஆனால் 16 வருஷம் 20 வருஷம் எழுதி கொடுத்துருக்கிறது பெரிய அநியாயம். ரோடு போடாமலேயே இவங்க ஏன் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அதனால தான் இந்த கடுமையான போராட்டத்தில் அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஈடுபடுகிறார்கள். 2 மாசத்துல இன்னும் 2 மாசத்துல 60வது நாள் இந்த செய்தி விடுவாங்க. டீசல் உயர்வு எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. டீசல் விலை உயர்வுக்கு அடியோடு என்று டீசல் விலை ஏற்றிருக்கிறார்களோ அன்றே நாங்கள் எமர்ஜென்சி கூட்டம் முடிவு செய்து ஸ்ட்ரைக்கை பற்றி அறிவிப்போம். தேர்ட் பார்ட்டி பிரிவு இன்சூரன்ஸ் பற்றி மத்திய அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இதை IRDA சேர்மனிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு மத்திய அரசாங்கம் கடிதம் மூலம் எழுதியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும். ஆமா, இந்த முறை உடவ போறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா போறோம்.